வணக்கம். இன்று நாடெங்கும் மாபெரும் கொண்டாட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், அப்பாவி இந்துக்களை பாகல்காமில் பயங்கரவாதிகள் நீ ஹிந்துவா என்று கேட்டு கொடூரமான முறையில் அப்பாவி இந்துக்களை சுட்டு வீழ்த்தி அதற்கான பதிலடி கொடுக்க நிதானமாக நிறுத்தி சிந்தித்து செயல்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு. இன்றைய அதன் சூழ்நிலையின் காரணமாக பாகிஸ்தானில் துல்லிய தாக்குதல் பாரத தேசத்தை தட்டி எழுப்பி உலக அரங்கில் நிறுத்தி வைத்திருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மாபெரும் நன்றியை இந்திய மக்களின் சார்பாகவும், குறிப்பாக தமிழகத்தின் சார்பாகவும், தமிழக மக்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். துல்லிய தாக்குதல் தமிழகத்திலே அங்கங்கே கொக்கரித்து குமரிக் கொண்டிருந்த அரசியல் வியாதிகள் அங்கே நமது நாட்டில் இருந்து கொண்டு நம்மளுடைய தேசத்தின் சுவாச காற்றை சுவாசித்துக் கொண்டு பாகிஸ்தானுக்கு ஜால்ராடித்துக் கொண்டிருந்தவர்கள். அதைத்தான் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் தெரிவித்திருந்தார். இந்தியாவினுடைய எதிர்கட்சிகள் அனைத்தும் பாகிஸ்தானிற்கு ஆதரவாக இருக்கிறது என்று சொன்னார். அவர்களுக்கெல்லாம் சேர்ந்து இந்த பதிலடி. அதுதான் நேற்று இரவு 1 மணியில் இருந்து 1:25 வரை நடந்த மாபெரும் துல்லிய தாக்குதல். இதில் அமீஸ், அதாவது ஜெய்ஸ் இ முகமது தீவிரவாதத்தினுடைய தலைவன் இறந்திருக்கலாம் என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. இது உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை இந்தியா உருவாக்கி இருக்கிறது. மிகப்பெரிய பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மாபெரும் உறுதுணையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேவலம் கட்ட அரசியல்வாதிகள் பாகிஸ்தானுக்கு கரம் கோர்ப்பதற்கு துணிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இது ஒரு எச்சரிக்கை. பாகிஸ்தானில் நடந்த துல்லிய தாக்குதல் உங்களுக்கும் விரைவில் நடக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த்.